வீட்டில் மதியம் லஞ்ச் சாப்பிட்டு தாத்தா பாட்டி மேலே தான் இருக்காங்களா. மேலே அவங்க வந்துட்டு ஒரு ஃபாரஸ்ட் லைஃப் ஸ்டைல் தான் இருக்காங்க. அவங்களெல்லாம் பார்க்கலான்னு சொல்லி தான் வந்தோம். இந்த பாலத்துக்கு அப்புறம் வண்டி போகாது, ட்ரெக் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்குமா. அதனால நிப்பாட்டிட்டு போகிற வழியிலலாம் மரம் செடி கொடியாக இருந்துச்சு. அப்படியே போக போக டீப் ஃபாரஸ்ட் ஆகிடுச்சு. அவங்களுக்கு வந்து ஏக்கர் கணக்கில் தோட்டம் இருக்குது, பருத்தி மரம்லாம் போட்டிருந்தாங்க. ஃபுல்லாக அதுதான் இருந்துச்சு. அவங்களெல்லாம் பார்க்குறக்காக போயிருந்தோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இடம் தான், கோழி மட்டும்தான் வச்சுருக்காங்க. கரண்ட்டே இல்லை, சோலாரில் தான் ஒர்க் ஆகுது. பைப் கனெக்ஷனுமே வந்துட்டு தண்ணி போய் மோந்துட்டு வர முடியாதுல்ல. அதனால் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே அப்படியே மலை மேலே டீப் ஃபாரஸ்ட்டில் போனால் ஒரு ஊற்று இருக்கும். அதில் வந்து டைரெக்டாக பைப் கனெக்ஷன் கொடுத்து வீட்டுக்கு வர மாதிரி பண்ணியிருந்தாங்க. அங்கே போய் பார்த்துட்டு இது அவங்க டீ வச்சு கொடுத்தாங்க. குடிச்சிட்டு நாயும் பேசிட்டு எப்படா இதில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அப்படி நாங்கள் மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். தாத்தா தான் கூட்டிகிட்டு போனார். அவர் 65 இயர்ஸ்க்கு மேலே இங்கே தான் இருக்கார். அவருக்கு குழந்தை பிறந்து அவங்களெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தும் தாத்தா இங்கே தான் இருக்கார். அவர் வந்து ஒரு கதையாக சொல்லிவிட்டு இங்கே எப்படி இருக்கும், இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனார். அவர் பின்னாலே நாங்கள் கதையெல்லாம் கேட்டுட்டு அப்படின்னு நடந்து போயிட்டு இருந்தோம். ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ஒரு இடத்துலையுமே ஒரு வியூ பாயிண்ட் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இந்த ஜில் கிளைமேட்டுக்கு நல்லா இருந்துச்சு. மெயினாக இங்கே என்ன விஷயம்னா எந்த பூச்சி கொசு அந்த மாதிரி எந்த தொல்லையுமே இல்லை. என்ன கொஞ்சம் பார்த்து போகணும், ஸ்லிப் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம். அப்படியே மேலே ஏறிச்சு. மேடம் தூங்கிட்டு இருந்தாங்களோ, அதில் நாங்கள் அப்படியே